ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸான் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருக என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன். நாம் இன்று ஆண்டின் பொதுக்காலம் 30ஆம் ஞாயிறுக்குரிய வாசகங்களின் சிந்தனையை பார்க்கலாம். அன்புமிக்கவர்களே, இந்த ஒளிப்பதிவு இன்று சனிக்கிழமைதான் வெளியிடப்படுகிறது. தாமதத்திற்கு நான் வருந்துகிறேன். உங்களுடைய இறைவேண்டலினால் கடந்த வாரம் தஞ்சை மறைமாவட்ட குருக்களுக்கு நான் வழங்கிய தியானங்கள் மிகச் சிறப்பாக அமைந்தன. அதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்பொழுது இன்றைய வாசகங்களை பார்க்கலாம். இன்றைய முதல் வாசகம் பழைய ஏற்பாடு சீராக்கின் ஞானம் 35ஆம் அதிகாரம் 15 முதல் 17 முடிய உள்ள வசனங்கள், மேலும் 20 முதல் 22 முடிய உள்ள வசனங்கள். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வாசகம் திருத்துதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 6 முதல் 8 முடிய உள்ள வசனங்கள், மேலும் 16 முதல் 18 முடிய உள்ள வசனங்கள். இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18 வசனங்கள் 9 முதல் 14 முடிய. வழக்கம் போல் இன்றைய நற்செய்தியிலிருந்து நாம் இந்த சிந்தனையை தொடங்கலாம். கடந்த வாரத்தில் 18ஆம் அதிகாரம் 1 முதல் உள்ள வசனங்களை நாம் தியானித்தோம். நேர்மையற்ற நடுவரும் கைம்பெண்ணும் பற்றிய உவமை. நாம் எப்படி இறைவேண்டல் புரிய வேண்டும், மனம் தளராமல் எப்படி இறைவேண்டலில் ஈடுபட வேண்டும் என்று நேர்மறையாக ஆண்டவர் அங்கே நமக்கு கற்றுத்தந்தார். அதனுடைய நீட்சி தொடர்ச்சியாக இன்றைக்கு 9 முதல் உள்ள வசனங்களை பார்க்கிறோம். நாம் எப்படி இறைவேண்டல் செய்யக்கூடாது என்பதனை ஆண்டவர் இங்கே கற்றுத்தருகிறார். இது லூக்காவுக்கே உரித்தான ஒரு சிறப்பான உவமையாகும். இந்த வசனம் 9லேயே அவர் இதனுடைய நோக்கத்தை தெளிவுபடுத்தி விடுகிறார். தங்களை நேர்மையானவர்கள் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார் என்று இந்த பகுதி அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது. ஆகவே இதனுடைய செய்தி மிக தெளிவாக இருக்கிறது. அதாவது ஆணவம், அதனை வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் தலைக்கணம், பந்தா, பெருமை, பீத்தல், மேட்டிமை, இவை போன்ற இந்த ஒரு ஆணவம் என்பது இறைவேண்டலை அது கெடுத்து விடுகிறது, இறைவேண்டலை அரித்து விடுகிறது, இறைவேண்டலை இடையூறு செய்து விடுகிறது, இறைவேண்டலில் ஊழல் செய்து விடுகிறது என்று சொல்லலாம். அதற்கு மாறாக எளிமையும் தாழ்ச்சியும் நிறைந்த ஒரு மன்றாட்டு கடவுளுடைய இதயத்திலிருந்து இரக்கத்தை நமக்கு பெற்று தருகிறது என்பதனை இங்கே சொல்லுகிறார். இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிற இடமாக அவர் குறிப்பிடுவது எருசலேம் கோவில் ஆகும். யூதர்களுக்கு எருசலேம் கோவில் மிகவும் புனிதமான ஓர் இடம். அந்த இடத்திற்கு இருவர் இறைவேண்டல் புரிய செல்லுகின்றார்கள். ஒருவர் சமய வாழ்விலே அல்லது பக்திமான் என்று தன்னை காட்டிக்கொள்ளுகிற ஒரு நேர்மையாளர். அவர் ஒரு பரிசேயர். அவர் சமய கடமைகளை மிகச் சரியாக நிறைவேற்றுபவர். வெளியரங்கமாக பார்க்கிற பொழுது இவரை போலல்லவா பக்திமான் இருக்க வேண்டும் என்பதாக நமக்கு அது தெரிகிறது. ஆனால் அவர் தோற்று போகிறார். இன்னொருவர் ஆச்சரியமான ஒரு கதாபாத்திரம். அவர் வரி தண்டுபவர். அவர் பாவி. அவர் வரிகளை யூதர்களிடமிருந்து வசூலித்து ரோமை பேரரசுக்கு கட்டுகிற காரணத்தினால் யூதர்கள் அவரை வெறுத்தனர். யூதர்கள் அவரை பாவி என்று ஒதுக்கினர். அப்படி சமூகத்தால் பாவி என்று கட்டம் கட்டப்பட்ட அந்த வரி தண்டுபவர் இங்கே கடவுளிடத்திலே அவர் மன்றாடுகிறார். அவருடைய மன்றாட்டு கேட்கப்படுகிறது. அவர் கடவுளால் ஆசி பெற்றவராக, பாராட்டு பெறுபவராக அவர் திரும்பி சொல்லுகிறார் என்று இந்த பகுதி நமக்கு ஒரு பொதுவான ஒரு பின்னணியை சுட்டி காட்டுகிறது. இந்த பகுதியில் எடுத்த எடுப்பிலேயே தங்களை நேர்மையானவர்கள், தாங்கள் யோக்கியர்கள், தாங்கள் புண்ணியவான்கள், தாங்கள் பக்திமான்கள், தாங்கள் தான் இந்த சமயத்தையே கட்டிப்பிடித்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள் என்று பீத்துகிறவர்களை குறித்து, அவர்களை குறித்து குறிப்பதோடு மட்டுமல்ல, அவர்கள் அடுத்தவர்களை இகழ்ந்து மற்றவர்களை தாழ்வாக, மற்றவர்களை ஓரங்கட்டி ஒதுக்கமாக,
கடவுள் இதையெல்லாம் கண்டுகொள்ள மாட்டார் என்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கிற அவர்களை குறித்து அவர் இந்த ஓமையை அவர் சொல்லுகிறார். இது ஆன்மீக வாழ்வில் ஒரு நோய், இது ஒரு அருள் வாழ்வு நோய், இது ஒரு அருள் வாழ்வு பிரச்சனை என்பதனை இங்கே எடுத்த எடுப்பிலேயே அவர் சொல்லிவிடுகிறார். கடவுளுக்கு முன்பாக யார் தயவு பெறுகிறார், இரக்கம் பெறுகிறார், கருணை பெறுகிறார் என்பது இங்கே அழகான ஒரு கேள்வியாக இருக்கிறது. தலைக்கணம் நிறைந்த உள்ளத்திற்கு ஆண்டவர் பதில் சொல்வதில்லை. அங்கே கடவுளுடைய இரக்கம் வந்து பாய்வதில்லை. கடவுளுடைய அருளும் இரக்கமும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தை அது நமக்கு சுட்டி காட்டுகிறது. இயேசுடைய பணி வாழ்விலே நாம் இந்த தாழ்ச்சியினை பார்க்கிறோம். அவர் சொன்ன அருமையான வார்த்தைகள் மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28 முதல் உள்ள வசனங்கள். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, என்னிடம் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனத்தினுடைய பிற்பகுதி, நான் கனிவும் மனத்தாழ்ச்சியும் உடையவன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவிடத்திலே அந்த கனிவு, அந்த மனத்தாழ்ச்சி இருப்பதனை நாம் பார்க்கிறோம். தன் சீடர்களுக்கு அடிக்கடி அவர் சொல்லுகிற திருத்துதல் போதனை, உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது, பிறவினிடத்திலே அப்படி இருக்கலாம், ஆனால் உங்களிடத்திலே குழந்தை உள்ளம் இருக்க வேண்டும், உங்களிடத்திலே தாழ்ச்சி இருக்க வேண்டும், உங்களிடத்திலே எளிமை இருக்க வேண்டும் என்பதனை இயேசு அவர்களுக்கு பல நேரங்களில் கற்றுக் கொடுத்திருப்பதனை நாம் பார்க்கிறோம். இயேசுவிடத்திலே இந்த பாடங்களை கற்றுக்கொண்ட திருத்தூதர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே இதனை அவர்கள் பின்பற்றினார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. எடுத்துக்காட்டாக திரு அவையினுடைய முதல் திருத்தந்தை, பன்னிருவருள் முதல்வராகிய பேதுரு தன்னுடைய திருமுகத்திலே என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 4 மன வாழ்க்கையை குறித்து, கணவன் மனைவி, புது மணமகள் புது மணமகன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அறிவுரை சொல்லுகிற அந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார், மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத ஒப்பனையாயிருக்கட்டும். கடவுளின் பார்வையில் அது விலை உயர்ந்தது. இப்போ கடவுளுடைய கண்ணோட்டம் என்று ஒன்று இருக்கிறது. கடவுள் பார்க்கிறார். இப்ப நம்ம உடலுக்கு சரியில்லை என்றால் மருத்துவமனைக்கு செல்கிறோம். ஸ்கேனிங் மிஷின்ல நம்மளை போட்டு அவங்க உள்ளுக்குள்ள, உடம்புக்கு உள்ள, எலும்புக்குள்ள, நரம்புக்குள்ள, சதைக்குள்ள என்ன இருக்கிறது என்று பார்க்கிறார்கள். கடவுள் நம்மை எப்படி ஸ்கேன் பண்ணி அவர் பார்க்கிற பொழுது கடவுள் என்ன பார்க்கிறாராம், நம்முடைய பையில் எவ்வளவு பணம் இருக்கிறது, நம்முடைய கழுத்தில் எவ்வளவு நகை இருக்கிறது, நாம் எவ்வளவு விலை உயர்ந்த ஆடையை நாம் போட்டிருக்கிறோம், நம்முடைய பெயருக்கு பின்னால் எவ்வளவு பட்டங்கள் இருக்கின்றன, நாம் எவ்வளவு சாதித்திருக்கிறோம், இதை அவர் பார்ப்பதில்லை. அவருடைய பார்வை ஊடுருவுகிற பார்வை, அது உயர்ந்த பார்வை. அது என்ன பார்க்கிறது, நம்முடைய உள்ளத்தில் பணிவு இருக்கிறதா, நம்முடைய உள்ளத்தில் அமைதி இருக்கிறதா, நம்முடைய உள்ளத்தில் தாழ்ச்சி இருக்கிறதா, நம்முடைய உள்ளத்தில் கனிவு இருக்கிறதா என்று அது பார்க்கிறது. அதற்குத்தான் கடவுள் நமக்கு மதிப்பு கொடுக்கிறார். கடவுளுடைய பார்வையில் அதுவே விலை உயர்ந்தது என்று நமக்கு மிக அழகாக அங்கே பேதுரு சொல்லுவதனை நாம் பார்க்கின்றோம். இதே துணையில் நமக்கு இங்கே பவுலடியாரும் தன்னுடைய திருமுகத்தில் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 7, இந்த செல்வத்தை, இந்த ஒப்பற்ற செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. பவுலடியார் எவ்வளவு பெரிய ஜாம்பவான், எவ்வளவு பெரிய திருத்தூதர், எவ்வளவு பெரிய அறிஞர், எவ்வளவு பெரிய கலைஞர், எவ்வளவு பெரிய படைப்பாளி, எவ்வளவு பெரிய உழைப்பாளி. அவர் தன்னை தாழ்த்துகிறார். அவர் சொல்லுகிறார், நான் கொண்டிருக்கிற இந்த செல்வம் ஒரு மண்பாண்டம் போன்றது. இந்த ஈடு இணையற்ற வல்லமை என்னுடைய படிப்பினாலோ, என்னுடைய அனுபவத்தினாலோ அல்லது வேறு இதனாலோ வரவில்லை, ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. நான் வெறும் மண்பாண்டம் இந்த திரு அவையில என்று சொல்லுகிறார். நாம் இன்றைக்கு பார்க்கிறோம், நம்முடைய சபைகளிலே, பங்குகளிலே, அன்பியங்களிலே சிலர் தாங்கள் தான் தங்கப்பாண்டம், தாங்கள் தான் வெள்ளிப்பாண்டம், தாங்கள் தான் இரும்பு பாண்டம், தங்களை விட்டால் பங்கு நடக்காது, அன்பியம் நடக்காது, பக்த சபை நடக்காது, பங்கு பேரவை நடக்காது, பங்குல எதுவும் நடக்காது
என்று தங்களை மையப்படுத்திக் கொள்கிறார்கள். இப்ப நமக்கு புரிகிறதா? இவ்வாறு தங்களை நேர்மையானவர்கள் என்று காட்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பாடம் கற்பிக்க ஆண்டவர் இதனை சொல்லித் தருகிறார். எவ்வளவு பெரிய சாம்பவான் பவுலடியார் சொல்லுகிறார், நான் வெறும் மண்பாண்டம் தான் கடவுளுக்கு முன்பாக. நான் பீத்திக் கொள்வதற்கு பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஈடு இணையற்ற வல்லமை என்னிடத்திலிருந்து வரவில்லை, அது கடவுளிடமிருந்து வருகிறது. இயேசு கிறிஸ்து எனக்கு அதனை தருகிறார் என்று அவர் இங்கே மிக அழகாக எடுத்து சொல்லுகிறார். ஆகவே இந்த பின்னணியிலே இன்றைக்கு இந்த பரிசேயருடைய மன்றாட்டினை நாம் பார்க்கிறோம். அறிஞர் பெருமக்கள் இந்த பரிசேயருடைய மன்றாட்டினை நன்றாக பார்க்கிறார்கள், கவனித்து பார்க்கிறார்கள். கடவுளே, நான் 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 இருவரை இரு வாரத்தில் இருமுறை என் வருவாயில் என்று 5 தடவைகள் தன்னை மையப்படுத்தி நான் நான் எனது எனது என் என்று அவன் இங்கே பேசுகிறான். அவனுடைய பேச்சிலே தன்னை பற்றிய ஒரு புலம்பல் பிரார்த்தனை இருக்கிறது, தன்னை பீத்திக் கொள்ளுகிற ஒரு பாங்கு இருக்கிறது. மாறாக கடவுள் தந்த கொடைக்கு நன்றியோ கடவுளை புகழுகிற ஒரு பண்போ அவனிடத்திலே இல்லை. அவனுடைய பாஸ்டர், அவன் நிற்கிற அந்த நிலையை பாருங்கள். நின்று கொண்டு ஒரு அரகன்ஸ் தெரிகிறது. ஆன்மீக வாழ்க்கையில, சமூக வாழ்க்கையில அவன் தனிமைப்படுத்தப்பட்டவன். அவனுடைய குரலை பாருங்கள். அவன் ஒப்புமை செய்கிறான். என்ன சொல்லுகிறான்? தன்னுடைய புனிதத்தை அடுத்தவனுடைய பாவத்தோடு அவன் ஒப்பிட்டு பேசுகிறான். அந்த துணியே சரியில்லாமல் இருக்கிறது. அவனுடைய பிரச்சனை தான் என்ன? அவனும் இறைவேண்டல் தான் புரிகிறான். அவனுடைய கண்ணோட்டத்தில் அது பெரிய இறைவேண்டல், அவனுடைய கண்ணோட்டத்தில் அதுதான் சரியான இறைவேண்டல் 4 பேர் பார்ப்பதற்கு. ஆனால் அந்த இறைவேண்டலிலே கடவுளோடு உறவு இல்லை, அடுத்திருப்பவரோடும் ஒரு உறவு இல்லை. உறவு இல்லாத இந்த வாய்ச்சொல்லில் வீரரடி, சும்மா வெற்று பிதற்றல், ஓசையிடும் பெண்களும் ஒலிக்கும் தாளமும் போய் இருக்கிறது. உள்ளுக்குள்ள உயிர் இல்லை என்பதனை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். அதாவது உண்மையான ஒரு என்கவுண்டர், கடவுளோடு ஒரு உரையாடல், ஒரு உறவு அவருடைய குரலிலே இல்லை. ஆவி இல்லாத வார்த்தைகள், வெறும் வெற்று பிதற்றல்கள், கூச்சல்கள், குழப்பங்கள் அவனுடைய ஜெபத்திலே இருப்பதனை நாம் இங்கே உற்று பார்க்கலாம். இதற்கு மாறாக இந்த வரி தண்டுபவர், ஆயக்காரர் என்று நாம் சொல்லுகின்ற இந்த வரி தண்டுபவர், அவர் முதல்ல தொலைவில் நிற்கிறார். தன்னுடைய தகுதி இன்மையை உணர்ந்து அதை வெளிப்படுத்துகிறார். அவருடைய பாஸ்டர், அவருடைய நிலை நமக்கு இதை சுட்டி காட்டுகிறது. தன் கண்களை உயர்த்த மனமில்லாமல் அவர் தாழ்த்துகிறார். கடவுள் மாட்சி மிக்கவர், கடவுள் ஆற்றல் மிக்கவர், அருள் நிறைந்தவர், புனிதம் நிறைந்தவர். ஆகவே அவருக்கு முன்பாக தன்னுடைய கண்களை கூட அவன் உற்று பார்க்க விரும்பாமல் அவன் தாழ்த்துவதை பார்க்கிறது. தன்னுடைய நெஞ்சத்தில் அடித்து கொண்டு அது மனம் திரும்புதல் மட்டுமல்ல, தன்னுடைய உள் வலியை வெளிப்படுத்துகிற ஒரு உண்மையான ஒரு அடையாளமாக, செயலாக அது பார்க்கப்படுகிறது. அவனுடைய இறைவேண்டல் மிகவும் குறுகிய இறைவேண்டல். அவன் என்ன சொல்லுகிறான்? கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கி இரளும். கிரேக்க மொழியிலே 7 வார்த்தைகள் தான். இந்த வார்த்தை விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரம், விடுதலை பயணம் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தோடு ஒத்து செல்கிறது என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள். அந்த கிரேக்க வார்த்தை ஹெலஸ்தேரியோ எனப்படுகிற அந்த வார்த்தை, அது உடன்படிக்கை பேழையின் மேல் இருக்கின்ற இரக்கத்தின் இருப்பிடம் அல்லது இரக்கத்தின் அரியணை, பழைய தமிழில் சொல்லுகின்ற கிருபாசனம், அதோடு ஒத்து போகிறது. ஆகவே அந்த இரக்கத்தின் இருப்பிடம் இரத்த நிறைந்ததாக அது மூடப்பட்டிருக்கிறது. அந்த இரக்கத்தின் இருப்பிடத்திலே கடவுள் இருந்து ஆட்சி செய்கிறார். தன்னுடைய கருணையை, அன்பை, பேரிரக்கத்தை அவர் மனுக்குலத்தின் மீது அவர் பொழிகிறார். அவன் சொல்கிறார், ஆண்டவரே, உம்முடைய அத்தகைய பேரிரக்கத்தினால் என்னை மேவியருளும், என்னை மூடியருளும் என்று அவர் சொல்லுகிறார். இது ஒரு ப்ரொஃபெட்டிக்கல், ஒரு இறைவாக்கு செய்தியாக அமைகிறது. திருச்சிலுவையில் இருந்து நீர் சிந்திய அந்த இரத்தத்தினால் ஆண்டவரே என்னை மேவியருளும். திருச்சிலுவை உம்முடைய இரக்கத்தின் இருப்பிடம், அந்த சிலுவையிலிருந்து நீர் எனக்கு அருள் பொழிவீராக என்று அவன் சொல்லுகிறான். அவன் மிகவும் எளிமையாக கடவுளுடைய இரக்கத்திற்கு சரணாகதி அடைந்து விடுவதனை நாம் பார்க்கிறோம். இத்தகைய சரணாகதி அடைதல் தான் கடவுளுடைய இரக்கத்தை நமக்கு கொண்டு வந்து தருகிறது.
ஒரு பாத்திரம் இருக்கிறது. அந்த பாத்திரத்திலே மண் இருக்கிறது. அதில் எப்படி தண்ணீர் நிரம்பும்? மண்ணை கொட்டினால் தானே. நம்முடைய மனசெல்லாம், நம்முடைய உறவெல்லாம், நம்முடைய எண்ணமெல்லாம் நான் எனது என்கின்ற அகந்தை நிறைந்ததாக, கந்தை நிறைந்ததாக அது இருக்கும் என்றால் அதில் எப்படி தண்ணீர் நிரப்பும்? அதை நாம் கொட்டிவிட வேண்டும். மனதை எளிமைப்படுத்தி நிற்கிற பொழுதுதான் கடவுளுடைய அருள் வெள்ளமென அங்கே பாய்ந்து வருகிறது. அது நம்மை நிரப்புகிறது. ஆகவேதான் அவன் குரல் எழுப்பி மன்றாடுகிறான், இயேசுவே, என் மீது, பாவியாகிய என் மீது இறங்கி அருளும் என்று. இந்த கதையின் முடிவில் ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் என்கிற ஒரு உறுதியினை அவர் தெளிவுபட சொல்லுகிறார். இது சீடர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். சீடர்கள் எப்படி இறைவேண்டல் புரிய வேண்டும், எப்படி புரியக்கூடாது, எப்படி கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சி நிறைந்தவர்களாக இருத்தல் வேண்டும். கடவுளுடைய இறையாட்சியின் விழுமியங்கள் இந்த உலகத்தின் போங்குகளைப் போல் அல்ல, சட்டங்களைப் போல் அல்ல. அது மாறுபட்டது. அதனுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவர்களாக நாம் இருத்தல் வேண்டும். நம்மிடத்திலே அந்த தாழ்ச்சியோடு நாம் நம்மை உயர்த்த வேண்டும். அவ்வாறு உயர்த்துகிற பொழுது கடவுள் நம்மை உயர்த்துகிறார் என்பது இங்கே மிக அழகாக சொல்லப்படுகிறது. ஆக இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்லித் தருகிற இறையியல் சிந்தனை, கடவுள் நம்முடைய சாதனை பட்டியல்களை அல்ல, கடவுள் நம்முடைய வாழ்வின் வெற்றி பதக்கங்களை அல்ல, மாறாக நம்முடைய உள்ளத்தை அவர் ஊடுருவி பார்க்கிறார். ஒன்று. இரண்டாவது, கடவுள் தாழ்ச்சி உண்மை நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை அவர் பார்க்க ஆசைப்படுகிறார். யாக்கோபு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்வாறு நமக்கு ஒரு உண்மையினை அழகாக எடுத்து சொல்லி தருகிறது. நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். God opposes the proud, but he gives grace to the humble. கடவுள் யாக்கோபு 4:6 மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு இயங்குகிறார். அதற்கு அவர் அளிக்கும் அருளோ மேலானது. செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் என்று இந்த வசனம் நமக்கு அழகான படிப்பினையை சொல்லித் தருகிறது. இறைவேண்டல் என்பது அது நேர்மையாய் இருக்கிற பொழுதுதான், உண்மையாய் இருக்கிற பொழுதுதான், அர்ப்பணத்தோடு இருக்கிற பொழுதுதான் அது மாற்றத்தை விளைவிக்கிறது என்கிற கருத்து இங்கு மிக அழகாக பதிவு செய்யப்படுகிறது. நாம் இப்பொழுது இன்றைய முதல் வாசகத்திற்கு செல்வோம். எப்பொழுதும் திரு அவை இந்த வழிபாட்டிலே நமக்கு நற்செய்தி வாசகத்திற்கு பொருத்தமான முதல் வாசகத்தை தேர்ந்து செய்து அது நமக்கு தருகிறது. அப்படி இன்றைக்கு தந்திருக்கிற வாசகம் சீராக்கின் ஞானம் 35ஆம் அதிகாரம் 15 முதல் 22 முடிய உள்ள வசனங்கள். சீராக்கின் ஞானம் புத்தகம் பென் சீரா எனப்படுகிறவரால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்கு 180 ஆண்டுகளுக்கு முன்பாக கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட நூல். இது விஸ்டம் லிட்ரேச்சர், ஞான நூல்கள் வகையை சார்ந்தவை ஆகும். இதனுடைய நோக்கம் என்ன என்றால், நம்பிக்கையையும் அன்றாட வாழ்வையும் இணைத்து சொல்வது. நம்பிக்கையை அன்றாட வாழ்வில் எப்படி வெற்றியாய் வாழ்வது என்பதை கற்றுத்தருவது. ஞானம் என்பது என்ன? கடவுளுக்கு இறை அச்சம் கொண்டிருப்பது, கடவுள் மீது அச்சம் கொண்டிருப்பது, மனசாட்சியோடு நாம் வாழ்வதாகும். அத்தகைய வாழ்க்கையில் இறை நீதி, இறை இரக்கம் வழிந்தோடுகிறது, வெளிப்படுகிறது என்பதனை இந்த சீராக்கின் ஞானம் பொதுவாக நமக்கு பதிவு செய்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த 34, 35 ஆகிய அதிகாரங்கள் உண்மையான வழிபாடு என்றால் என்ன என்பதனை பதிவு செய்கின்றன. 34ஆம் அதிகாரம் நீங்கள் 18 முதல் 26 முடிய உள்ள வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால் தலைப்பு பலிகள் என்று போட்டிருக்கிறார்கள். அதாவது போலியான வெளிவேடமான பலிகள் செய்வதை அது விமர்சனம் செய்கிறது. நேர்மையற்ற மனிதர்கள் அப்படிப்பட்ட போலியான பலிகளை அவர்கள் செலுத்துகிறார்கள். ஆண்டவருக்கு அது விருப்பமாய் இல்லை என்பதனை சொல்லுகிறது. அதை தொடர்ந்து வருகின்ற 35ஆம் அதிகாரம் திருச்சட்டமும் பலிகளும் என்கிற தலைப்பிலே
உண்மையான உள்ளத்தோடு செலுத்தப்படுகிற பலிகள், திருச்சட்டத்தின் வழியில் ஒளியில் நின்று செலுத்தப்படுகிற காணிக்கைகள், அது பாராட்டுக்குரியவை, ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுபவை, ஆண்டவருக்கு புகழ்ச்சி தருபவை என்று சொல்லுகிறது. அந்த பின்னணியில் தான் நான் இன்றைக்கு இந்த 14 முதல் 22 முடிய உள்ள வசனங்களை பார்க்கிறோம். இது தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறவர்களுடைய மன்றாட்டும் பலிகளும் கேட்கப்படுகின்றன என்றவர் சொல்லுகிறார். பென்சீரா இங்கே சொல்ல வருகிற கருத்து என்னவென்றால், வழிபாடு உண்மையாய் இருக்க வேண்டும். வழிபாட்டில் இருக்கக்கூடிய சடங்குகள் சரியாக செய்யப்படுதல் வேண்டும். ரிச்சுவல் கரெக்ட்னஸ் அது சும்மா போலித்தனமாக இருக்கக்கூடாது என்பதனை சொல்லுகிறார். மேலும் இது ஒழுக்கம் சார்ந்த, அறநெறி சார்ந்த ஒரு பிடிப்புக்கு நம்மை இட்டு செல்ல வேண்டும் என்று இங்கே பென்சீரா நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த 2ஆம் வாசகம் சொல்லித் தருகிற இறையியல் கருத்து என்ன என்பதனை நாம் பார்க்கிறோம். கடவுளுடைய நீதி என்பது அது அனைத்துலகத்திற்கும் அனைவருக்குமானது. அது புனிதமானது. அது இரக்கம் நிறைந்தது. அது பாகுபாடற்றது. மனிதர்களுடைய நீதி தான் பாகுபாடு உள்ளது. ஆனா கடவுளுடைய நீதி கடவுளுடைய தீர்ப்பு இரக்கமும் உண்மையும் நிறைந்தது என்பதனை சொல்லித் தருகிறது. இரண்டாவதாக, கடவுளுடைய இந்த பார்வை அது ஏழைகள் சார்பானது. பிரிஃபரன்ஷியல் ஆப்ஷன் ஃபார் த புவர் என்று இன்றைக்கு விடுதலை இறையில் பின்னணியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. பென்சீரா அன்றைக்கே அதைத்தான் சொல்லுகிறார். கைம்பெண்களின் கண்ணீர் அவர்களுடைய கன்னங்களில் வழிந்தோடுவதில்லையா? அவர்களை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு எதிராக அவர்களது அழுகுரல் எழுவதில்லையா? ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்ப அவருக்கு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர் என்று அன்றைக்கே அனாதைகள், கைம்பெண்கள், ஓரங்கட்டப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், இவர் வாழ்வின் விளிம்பில் இருப்போர், ஏழைகள், இவர்களின் குரலாக கடவுள் இருக்கிறார். கடவுள் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார் என்பதனை இந்த பகுதி எடுத்து சொல்லுகிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கிற இறையியல் கருத்து என்னவென்றால், இறைவேண்டல் என்பது கடவுளுடைய நீதி, இறை நீதியில் பங்கேற்பதாகும். ஆகவே அது ஏதோ ஒரு பக்தி முயற்சி மட்டுமல்ல, அது சமூக நீதி, சமூக ஒழுக்கம், சமூக வாழ்வோடு தொடர்புடையது என்பதனை அது வலியுறுத்துகிறது. நான்காவதாக, இங்கே ஒரு தாமதம் இருப்பதனை நாம் பார்க்கிறோம். வசனம் 20 சொல்லுகிற கருத்து என்ன? இரக்கமற்றோர் ஆண்டவர் காலம் தாழ்த்த மாட்டார். நமக்கு தாழ்த்துவது போல் தெரிகிறது. ஆண்டவருடைய பார்வையில காலம் தாழ்த்துவது இல்லை. ஆனால் நமக்கு காலத்தை ஆண்டவர் தாழ்த்துவது போல் ஒரு பிரமை ஏற்படுகிறது. கடவுளுடைய காலத்தில் அவர் அதை தாழ்த்துவதில்லை அப்படிங்கிற அந்த கருத்தினை நாம் இங்கே கண்டுபிடித்தல் வேண்டும். ஆகவே நம்மிடத்திலே பொறுமை தேவை, நம்மிடத்திலே காத்திருப்பு தேவை. கடவுளுடைய நீதி, கடவுளுடைய காலத்தின் வரை நாம் அந்த பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு மகத்தான படிப்பினையும் கற்றுத்தரப்படுகிறது. நிறைவாக இந்த பகுதி நமக்கு சொல்லித் தருகிற இறையியல் கருத்து என்னவென்றால், உடன்படிக்கை தொடர்புடைய புனிதமும் உடன்படிக்கை தொடர்புடைய கடவுளுடைய இரக்கமும் வழிந்தோடுகிறது. கடவுள் ஒரு நீதியுள்ள நடுவர், அதே வேளையில் இரக்கமுள்ள தந்தை. அவருடைய புனிதம் என்பது அவரை விட்டு தூரத்தில் இருப்பது அல்ல, அது ஏழைகளை தன் பக்கமாக இருக்கிற ஒன்று என்று இந்த பகுதி சொல்லித் தருகிறது. இந்த பகுதியை நன்றாக புரிந்து கொள்ள சில வசனங்களை நாம் பார்ப்பது நல்லது. இணைச்சட்டம் 10ஆம் அதிகாரம் 17 முதல் 18 முடிய உள்ள வசனங்கள். அது கடவுள் பாகுபாடு காட்டுவதில்லை, ஏழைகளுக்கு முன்னுரிமை வழங்குகிறார் என்பதை சொல்லித் தருகிறது. திருப்பாடல் 34:6, ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவன் குரலுக்கு செவி சாய்த்தார். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 52 முதல் 53 முடிய உள்ள வசனங்கள். மரியன்னையினுடைய புகழ்ச்சி பாடலிலே நாம் பார்க்கிறோம், வலிமை மிகுந்தோரை ஆண்டவர் அகற்றினார், ஆனால் தாழ்நிலை நின்றவரை அவர் உயர்த்தினார் என்கிற வார்த்தை இன்றைய நற்செய்தியோடு மிகவும் அழகாக அது பொருந்தி செல்லுகிறது. ஆகவே தாழ்ச்சி, எளிமைதான் கடவுளுடைய இரக்கத்தை, கடவுளுடைய நீதியை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு
ஒரு வழிகோல் என்பதனை நாம் இங்கே பார்க்கிறோம். இன்றைய இரண்டாம் வாசகம் அன்புமிக்கவர்களே, திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகம், பவுலடியார் எழுதிய கடைசி திருமுகம் என்று சில அறிஞர்கள் இதனை கூறுவர். பவுலடியார் காலத்திற்கு பிறகு எழுதப்பட்ட ஆயர் கடிதம், அவர் பெயரில் எழுதப்பட்ட அவருடைய சீடர்கள் எழுதிய கடிதம் என்று பலர் இதனை குறித்து கூறுவர். என்ன இருந்தாலும் இந்த கடிதம் கிபி 64க்கும் 67க்கும் இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஒருவேளை திருத்தூதர் பவுலால் எழுதப்பட்டிருந்தால் இது ரோமை சிறையில் இருந்து எழுதப்பட்டிருக்க வேண்டும். இந்த கடிதத்தினுடைய தொனியை பார்க்கிற பொழுது பவுலுடைய கடைசி காலம், அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஊற்றிவிடப் போகிறார், வாழ்க்கை முடிவுக்கு வரப்போகிறது என்பது தெரிகிறது. இந்த பின்னணியிலே தன்னுடைய ஆன்மீக மகனாகின தீமோத்தேவுக்கு, எபேசு நகர் ஆயராகிய தீமோத்தேவுக்கு அவர் சில அறிவுரைகளையும், பணி வாழ்வில் அவர் எப்படி நடக்க வேண்டும், மறை கலகத்தின் பின்னணியில், இந்த தப்பறை கொள்கைகளின் பின்னணியில் அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் எடுத்து சொல்லி அவருக்கு இங்கே சில தனிப்பட்ட அறிவுரைகளை அவர் சொல்லுகிறார். இதிலே நமக்கு அருமையான செய்தி இங்கே காத்திருப்பதனை நாம் பார்க்கலாம். அதாவது, வாழ்வே வழிபாடு. நம்முடைய வாழ்வு ஒரு வழிபாடாக அமைதல் வேண்டும். நாம் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு, ஆண்டவர் நமக்கு தந்த பொறுப்பு கடமைகளுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யார் என்ன பணிகளை செய்தாலும் சரி, அந்த பணியிலே நீங்கள் ஆசிரியரா, நீங்கள் மருத்துவரா, நீங்கள் தாதியரா, நீங்கள் ஒரு பொறியாளரா, நீங்கள் ஒரு அரசு ஊழியரா, நீங்கள் ஒரு வணிகரா, நீங்கள் ஒரு குடும்ப தலைவியா, உண்மையாயிருங்கள். கடவுள் உங்களுக்கு அந்த பணியை தந்திருக்கிறார். எதிர்நோக்கோடு காத்திருங்கள். ஏனென்றால் இந்த வாழ்க்கை இத்தோடு முடிந்துவிடப் போவதில்லை. நமக்கு ஆண்டவர் முடிசூட்ட அவர் ஆவலாய் இருக்கிறார். ஆகவே நமக்கு ஒரு சாவு தீர்ப்பு வரப்போகிறது. நாம் தோல்வியை தழுவப் போவதில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு வெற்றின் மகுடத்தை தரப்போகிறது. ஆகவே நாம் அத்தகைய எதிர்நோக்கோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த சூழலில், போராட்டம் நிறைந்த இந்த வாழ்க்கை சூழலில் நம்மோடு இருக்கிறார். ஆகவே நம்முடைய தோல்விகள், நம்முடைய சறுக்கல்கள், நம்முடைய பின்வாங்கல்கள், இவைகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் நம்மோடு இருப்பதனை நாம் உணர்வோம். மேலும் நம்முடைய கடவுள் இரக்கமுடையவர், மன்னிக்கிறவர். இதனை உணர்ந்து அந்த இரக்கத்திற்குள்ளும் மன்னிப்பிற்குள்ளும் நாம் நம்முடைய வாழ்க்கையை உள்ளாக்குவோம் என்று பவுலடியார் அறிவுறுத்துகிறார். இன்றைய ஒட்டுமொத்த வாசகங்கள் நாம் மேட்டிமை இல்லாமல், தலைக்கணம் இல்லாமல், தாழ்ச்சி நிறைந்தவர்களாக, கடவுளுடைய நீதி, கடவுளுடைய இரக்கத்தை எதிர்பார்க்கிறவர்களாக வாழ வேண்டும், நடைபயல வேண்டும், முன்னேற வேண்டும் என்று சொல்லித் தருகிறது. அப்படி நாம் ஒரு சீடராய் சான்று பகர்வோம். ஆமென்.